இப்போ 4வதாக நம்ம குடும்பத் தலைவியின் பெருமைகளை பார்க்க போகிறோம். குடும்பத் தலைவிக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். தாய், அம்மா, அன்னை, குடும்பத் தலைவி, மனைவி, தாரம், மருமகள், மகாலட்சுமி, கிருகலட்சுமி, குடும்ப குத்துவிளக்கு, குலவிளக்கு, குலசாமி, குலதெய்வம், நடமாடும் தெய்வம், கண்கண்ட தெய்வம், காவல் தெய்வம் என்று நம்ம பார்க்குறோம். அனைத்து தெய்வங்களும் ஓரிடம். அடுத்தது பார்க்க போகிறது அனைத்து தெய்வங்களும் ஓரிடம். குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுப்பதில் அவர் தேர்வு நேரத்தில் அவர் தூக்கங்களை தியாகம் பண்ணுவதில் சரஸ்வதி தேவி. தேவைப்படும் போதெல்லாம் நமக்கு பணம் காசு தந்து உதவினாலே அவள் மகாலட்சுமி. நம்மை தைரியம் சொல்லி வளர்த்தாலே அவள் துர்காதேவி. தானியங்களை உணவாக மாற்றி சமைத்து நமக்கு உணவை அளித்தாலே அவள் அன்னபூரணி. நம்ம சந்தோஷமாக வைத்திருந்தாலே அவள் சந்தோஷி மாதா. அடுத்தது மனைவி ஒரு மந்திரி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கணவர் கொடுக்கும் பணத்தை வைத்து வரவு செலவு திட்டத்தை சிறப்பாக செய்தாலே அவள் நிதியமைச்சர். எந்த நேரத்தில் எப்படியெல்லாம் உணவு கொடுக்கணும் என்று அறிந்து வைத்து அதை தானியங்களை உணவாக மாற்றி கொடுத்து அவர் சில இடத்துல மில்லில் போய் அதை மாவை அரைச்சி கிரைண்டரில் அதை மாவை அரைச்சி வச்சுட்டு தேவையான நேரத்தில் தேவையான சாப்பாடு கொடுக்குறாளே அவள் உணவுத்துறை அமைச்சர். தேவைப்படும் கல்வியை தேவையான நேரத்தில் நமக்கு படிக்க வைக்கிறாளே அவள் ஒரு கல்வி அமைச்சர். திடீர்னு பைப்பில் தண்ணி வரல என்றால் லாரியிலோ அல்லது போர் பைப்பிலோ அல்லது கிணற்றிலோ தண்ணீர் எடுத்து தேவையை தீர்த்து வைக்கிறாளே அவள் ஒரு நீர்வளத்துறை அமைச்சர். நம் வீட்டில் தேவைப்படும் போது மின்சாரத்தை பயன்படுத்தியும் தேவையற்ற நேரங்களில் அவற்றை நிறுத்தி வைத்து கரண்ட்டு பில்லை குறைக்க வைக்கிறாளே அவள் ஒரு மின்துறை அமைச்சர். நம்மையும் நம் வீட்டையும் நம் சுற்றுப்புறத்தையும் நம்ம கொல்லைப்புறத்தையும் சுகாதாரமாக வைத்திருக்கிறாளே அவள் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர். காலையில் மாலையில் காஃபி டீ போட்டு கொடுத்து இரவில் பாலும் கொடுத்து விருந்தினர்கள் வரும்போதெல்லாம் காஃபி டீ போட்டு கொடுத்து தலைவலிக்கும் போதெல்லாம் காஃபியை கொண்டு வந்து கொடுக்குறாளே அதாவது பாலை எப்போதுமே ரிசர்வில் வச்சிருந்து உடனே காஃபியாக கொடுக்குறாளே அவள் பால்வளத்துறை அமைச்சர். படிக்கும்போது பள்ளி கல்லூரிகளில் சுற்றுலா செல்ல பணம் தந்தும் நம்ம விடுமுறை தினத்தில் நம்மை சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்கிறாளே அவளை சுற்றுலாத்துறை அமைச்சர் என்று சொல்லலாம். நடவண்டியில் ஆரம்பித்து சைக்கிளில் அழைச்சிட்டு போய் பைக்கில் அழைச்சிட்டு போய் காரில் பேருந்துள்ள ட்ரெயினில் என்று அழைச்சி நமக்கு ஒரு போக்குவரத்து ஜேர்னியை அவள் கற்றுத்தராளே அவள் போக்குவரத்து அமைச்சர் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. அடுத்தது குடும்பத் தலைவியின் சிறப்புகள். பிறந்த குழந்தைங்க அம்மா அப்படின்னு அழுவுதே. அதாவது நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போர்ஷனில் ஃபஸ்ட்டு சிலபஸே அதுதாங்க. அதில் ஃபஸ்ட்டு அம்மா ஆடு இலையி உரல் ஊதல் எலி ஏனி ஐவர் ஒட்டகம் ஓடம் அவை அக்கு எக்குன்னு படித்தோம். இதில் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு போர்ஷனை கவர் பண்ணிட்டு சொல்லுதேங்க. அதாவது 3 வயசுக்குள்ளே எந்த குழந்தையும் பேசாது, ஆனால் அம்மான்னு மட்டும் சொல்லுதே. அது எந்த ஸ்கூல்லங்க படிச்சுட்டு வந்தது? தாய் இல்லாமல் எந்த விலங்கினமோ சரி அல்லது பறவை இனமோ சரி அல்லது மனித இனமோ சரி தானாலாம் யாரும் பறக்கவே முடியாதுங்க. தாயை மதிக்கலைன்னா உனக்கு உயர்வே இல்லை. இந்த உயர்வே உன்னோட தாயினால் தாங்க வருது. இந்த பூமியையோ அல்லது கோடான கோடி பணத்தையோ அல்லது தங்கம் வெள்ளி வைரம் பிளாட்டினம் கோமேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து என்று ஒரு திராசில் எல்லாத்தையும் வச்சுட்டு பெத்த தாயை இன்னொரு திராசில் உட்கார வச்சா அது ஒன்றுக்கு ஒன்று சரியாகுமா நிகராகுமா அல்லது ஈடு தான் ஆகுமா? ஒருத்தர் சிவனிடம் கேட்டாராம், அட கடவுளே, கோவிலுமா பேதம், பணக்காரவன் பணத்தை கொடுத்து சீக்கிரமாக தரிசனத்தை பண்ணிட்டு போயிடுறான், ஆனால் கஷ்டப்படுறவன் க்யூவில் மணிக்கணக்கில்
நின்று கும்பிட வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லி சிவன்கிட்ட கேட்டாராம். அதுக்கு சிவன் சொன்னாராம், இதெல்லாம் உங்களுக்குள்ளே நீங்களே வகுத்துக்கிட்டது, நான் தான் சொல்லிட்டேனே, தாயிற் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லைன்னு சொல்லிட்டேன். வீட்டில் தெய்வத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே இங்கே அலையிறீங்க, கடைசியில் ஏன் மேலே பழிய போடுறீங்க அப்படின்னு சிவன் சொன்னாராம். அப்போ வீட்டிலே நம்மளுக்கு தெய்வம் இருக்குங்க. நானே இதை எழுதுனதுக்கு அப்புறம் தான் நினச்சேன், எவ்வளோ நாள் நம்ம போய் கோயில் குளம்லாம் போய் வேண்டுதல்லாம் வச்சு கும்பிட்டுருக்கோமே, வீட்டில் ஒரு அனைத்தும் ஒரு இடமாக அனைத்து தெய்வங்களின் அம்சமாக ஒருத்தி இருக்கும்போது அவளை நம்ம பூஜிக்காமல் விட்டுட்டோமே, எவ்வளோ மடத்தனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நானே இப்போ தாங்க யோசிக்கிறேன். அம்மா தாங்க தெய்வம். அவங்களுக்கு கழுத்தில் மாலையை போட்டுட்டு அவங்களுக்கு அழகான புடவையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்க பாதத்தை நம்ம கண்ணீரால் அபிஷேகம் நடத்தி சூடம் ஏற்றி தூப தீபம்லாம் காட்டி அவளுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவளுக்கு பிடிச்ச பட்சணங்களெல்லாம் செஞ்சு வச்சு அவளை நம்ம ஒரு வருடத்திற்கு ஒரு முறைனாச்சும் தெய்வமாக அவளை வழிபடணுங்க. நம் தலைவர்கள் பார்த்திங்கன்னா, அது பிரதமர் மோடியாக இருக்கட்டும், ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் இருந்த ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும், நம்ம இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக ஆகட்டும், பிரதமர் இந்திரா காந்தி ஆகட்டும், இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட தாயை அவங்க மதிச்சிருக்காங்கங்க. நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களை எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தாய்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, தாயை அதிகமாக மதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சிறப்பான நாள்கள்லேயும் அவங்க போய் ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருக்காங்கங்க. அதனால தாங்க அவங்கெல்லாம் நாடு போற்றும் தலைவர்களாக இன்றைக்கி விளங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிறந்த தலைவர், அவரோட புக்கை நான் எழுதியிருக்கேன். அதில் அவர் ஒரு சின்ன வயசில் அவர் எழுதின ஒரு கவிதையை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்களேன். அந்த கவிதையை எப்படி அவங்க ஃபீல் பண்ணியிருந்தா இப்படி ஒரு கவிதை வரும் பாருங்களேன். ஏய் மனமே, உனக்கொரு அம்மா இருந்திருந்தால் அவரை நன்றாக கவனித்துக்கொள். ஏனெனில் அம்மா இருக்கும் வரை அவரின் அருமை தெரியாது உனக்கு. அவர் அமர்ந்திருந்த நாற்காலியை வெறுமையாக பார்க்கும் வரை அப்படின்னு எழுதியிருக்காங்கங்க. ஒரு தாயோட அருமை இந்த அளவுக்கு உணர்ந்திருந்தா இப்படி ஒரு கவிதையை எழுதியிருக்க முடியும். தாய் இல்லாதவங்களுக்கு தாங்க தாயோட அருமை தெரியும். தாய் உனக்கு இருக்காங்களா உங்களுக்கு, அப்போ இந்த உலகமே உங்களுக்கு சொர்க்கங்க. அவங்கள நல்லா பார்த்துக்கங்க. இந்த பிரதமராக இருக்கட்டும், கவர்னராக இருக்கட்டும், குடியரசுத் தலைவராகட்டும், அல்லது மாநில முதலமைச்சர்களாகட்டும், கலெக்டராகட்டும், இன்ஜினியராகட்டும், ப்ரொஃபஸராகட்டும், டீச்சராகட்டும், எல்லாரையும் பெற்றெடுப்பது ஒரு குடும்ப தலைவி தானேங்க. அவங்க ஒரு ஒரு தாய் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்க தானுங்க. வாழ்க உங்களின் தொன்று, வளர்க உங்களின் புகழ். பெண்களின் வீட்டு வேலை மகத்தானதுன்னு நம்ம பார்த்தோங்க. ஆமாம், அது கண்டிப்பாக தேசிய வருமானத்தில் கண்டிப்பாக சேர்க்கப்பட வேணும். அது நியாயமான ஒரு கோரிக்கை தானுங்க. இந்த கருத்தை வலியுறுத்தி ஒரு வக்கீலே நீதிமன்றத்தில் வாதாடியும் இருக்கார். நான் கூட கேவியில் நடந்த இன்டர்வியூலலாம் நான் அந்த கருத்தையும் முன் வச்சுருக்கேன். வாதாடி இருக்கார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த குடும்ப தலைவிகளோட அவர்களோட பணிகளுக்கு, அதாவது அவர்களோட வேலைகள், தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், பெருமைகள், இவைகளெல்லாம் கருதி அவர்களுக்கு தோராயமாக வச்சாலுமே மினிமம் 50,000 கண்டிப்பாக கொடுக்கலாங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குடும்ப தலைவிகளின் சேவைகளை பாராட்டவும் நன்றி கூறும் விதமாகவும் வாழ்த்துப்பா என் புகழ்ப்பா என்ற தலைப்பில் 4 வீடியோ இப்போயோடு சேர்த்து போட்டிருக்கோம். அதில் முதல் வீடியோ வேலைகளை பாராட்டி அவர்களை கடவுளின் பிரதிநிதின்னு சொல்லியிருக்கோம். தியாகத்தை பாராட்டி அவர்கள் தியாக பிரம்மன்னு சொல்லியிருக்கோம். அர்ப்பணிப்புகளை பாராட்டி அவர்கள் மகாத்மா பரமாத்மான்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி பெருமைகளை பாராட்டி நம்ம அவர்களை கோபுர கலசம்னு சொன்னால் அது மிகையே ஆகாதுங்க.
ஆனால் அந்த குடும்ப தலைவியோட வேலைக்கு நம்ம பணம் கொடுத்து ஈடு கட்டிட முடியுமாங்க சொல்லுங்கள்? ஈடு கொடுத்துட முடியுமா? அவங்க பணத்தை எதிர்பார்த்து செய்கிறதே இல்லைங்க. அவங்களுக்கு எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று, அன்பு, நல்ல அரவணைப்பு, அவ்வளோதான். அதை நம்ம குடும்பத்தினர் அனைவரும் கண்டிப்பாக அவள் மேலே அன்பை வைக்கணும். அவளுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். அவள் மனம் கோணாமல் நடந்துக்கணும். அவ்வளோதாங்க அவள் எதிர்பார்க்குறது. குடும்ப தலைவிகளே, உங்களுக்காக இந்த 4 வீடியோலையும் உங்களை பற்றி ஃபுல் டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். எந்த டேட்டாஸும் விடவே இல்லை. அப்புறம் பார்த்திபன் சொல்லுவார் பாருங்க, ஒரு ஸ்வீட் சாப்பிடுகிறது என்று. அது போல் தாங்க குடும்ப தலைவியானவள் பார்த்திங்கன்னா அவளே ஒரு தெய்வம். ஆனால் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரத்தை தேய்ச்சி வச்சுருவா. வாரம் செவ்வாய் வெள்ளிக்காக பூஜை பண்ணுறதுக்கு பூஜா பாத்திரங்கள், அப்புறம் வீட்டை அந்த பூஜை ஹாலை கழுவி மெழுகி மாக்கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாமி படத்துக்கெல்லாம் பூ சாத்தி அந்த பூஜா சாமான்கள்லாம் வாங்கி வச்சு அழகாக குத்து விளக்கு பூஜை எப்படின்னு கற்றுண்டு அதையும் அழகாக செய்கிறாங்க பாருங்களேன். ஒரு தெய்வமே தெய்வத்தை கும்பிடுது அப்படின்னு தான் நம்ம நினைக்க தூண்டுது. குடும்ப தலைவிகளே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.